أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாத தொடர் நிகழ்ச்சியிலே அல் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தலைப்பின் கீழே திருக்குர்ஆனுடைய 18வது அத்தியாயம் கஹ்ஃப் அத்தியாயத்துடைய 32வது வசனத்திலிருந்து ஒரு தோட்டம் கொடுக்கப்பட்ட செல்வந்தர் அவருடைய நண்பர் குறித்து ஒரு வரலாற்று சம்பவத்தை கஹ்ஃப் அத்தியாயத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அது குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் கஹ்ஃபுடைய 32வது வசனத்தில் சொல்கின்றான், இரு மனிதர்களை எடுத்துக்காட்டாக கூறுவீராக. லே அகதிஹிமா ஜன்னத்தைனி மின் அக்னாபின், அவ்விருவரில் ஒருவருக்கு திராட்சை நிறைந்த 2 தோட்டங்களை நாம் கொடுத்தோம். வ அஃபஃப்னாகுமா பி நஹ்லின், அதை சுற்றியும் பேரித்தம் மரங்களை நாம் அமைத்து தந்தோம். வஜ அல்னா பைனகுமா ஜர்ரா, அவரெண்டுக்கும் இடையே பயிர்களையும் நாம் ஏற்படுத்தி இருந்தோம். ஒரு செல்வந்தரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அவருக்கு திராட்சை நிறைந்த பெரிய 2 தோட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது, அதை சுற்றி பேரித்தம் மரங்கள் இருந்தது, இது இல்லாமல் அதற்குள்ளே பயிர்களும் இருந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். அவை விளைச்சலை கொடுத்தது, எந்த குறைவும் இல்லாத விளைச்சலை அது கொடுத்தது. அந்த 2 தோட்டங்களுக்கு மத்தியிலே ஆறு ஓடியது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தோட்டத்துடைய வர்ணனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு நமக்கு சொல்கின்றான். அவருக்கு நஞ்சை இருந்தது, புஞ்சை இருந்தது, அத்தனை ஏக்கர் நிலம் இருந்தது, தென்னந்தோப்பு இருந்தது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்கள்ல உலகத்தில் நம்ம பார்க்குற நேரங்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது திராட்சை நிறைந்த 2 பெரிய தோட்டம், அதை சுற்றி பேரித்த மரங்கள், அதற்குள்ளே பல விளைச்சல்களை தரக்கூடிய பயிர்கள் இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு ஆறு ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது, அது பல விளைச்சல்களை எந்த குறைவும் இல்லாமல் தந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தோட்டம் சம்பந்தமாக உள்ள ஒரு அழகான ஒரு வர்ணனையை நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டம் என்பது அவ்வளவு சிறப்புக்குரியதாக, நல்ல அதாவது குறைவில்லாத விளைச்சல். சில இடங்களில் நம்ம பார்த்தோம்னா வானம் பார்த்த பூமின்னு வாங்க, நாங்கள் 10 மூட்டை வரணும்னு நினச்சோம், 1 மூட்டை தான் வந்ததுன்னு வாங்க, ஒரு பெரிய அளவுக்கு வெள்ளாமை எதிர்பார்த்தோம், அது விளைச்சல் இல்லைன்னு வாங்க. அப்படி இல்லாத அளவிற்கு இந்த மனிதருக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருந்தான் என்று சொன்னார், ஒரு குறைவில்லாத விளைச்சல் தரக்கூடிய அளவிற்கான மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு தோட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதருக்கு வழங்கியிருக்கின்றான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லும்போது வகான லஹு தமருன், இது ஒரு இடத்த அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஒரு 2 பெரிய திராட்சை தோட்டம், அதுக்கு சுற்றி பேரிச்ச மரம், அங்கே நிறைய விளைச்சல் பயிர்கள், அதுக்கு நடுவில் ஆறு ஓடுதுன்றதை சொல்லிட்டு அல்லாஹ் வகான லஹு தமருன், இது இல்லாமல் இன்னும் பல விளைச்சல்களை அவருக்கு நம்ம கொடுத்தோம். இது ஒரு பகுதிகளில் இதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோட்டம், இது இல்லாமல் இன்னும் அவருக்கு நிறைய நம்ம விளைச்சல்களை கொடுத்தோம். ஆனால் அக்ஸரு மின்க மாலன், இது அவரே சொல்கிறார், நான் உன்னை விட பொருளால் அதிகமாக உள்ளவன் இல்லையா, என் பின்னாடி மக்கள் பலம் எவ்வளோ பேர் இருக்காங்க, என் பின்னாடி கூட்டம் இருக்குதுல்ல, நான் எவ்வளோ பெரிய அளவுக்கு உள்ள ஆள் என்று அவர் அந்த சொல்லக்கூடியதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். என் பின்னாடி எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ மக்கள் சக்தி உள்ளவன் நான் எனக்கு பொருளும் அதிகம், எனக்கு வசதியும் அதிகம், செல்வமும் அதிகம், என் பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்களும் அதிகம், எல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் நான் என்று அவரே சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அந்த நேரத்தில் அவர் அந்த தோட்டத்துக்குள்ளே நுழையிறார். அவர் ஒரு அநியாயம் செய்த நிலையில் அந்த தோட்டத்துக்குள்ளே நுழையிறாரு. அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் போய் அழிஞ்சு போயிடும்னு நான் நினைக்கல, அது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மறுமை நாள் வந்துடும்லாம் நான் நினைக்கல, அப்படியே வந்தாலும் இவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, இது என்ன அந்த இடத்துல என்னை காப்பாற்றி விடும் என்று ஒரு அநியாயம் செய்த நிலையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு இந்த உலகம் அழியிற அந்த விஷயங்கள் பற்றிய நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு அநியாயமான ஒரு முறையில் தான் அந்த தோட்டத்துக்குள்ளே வராரு. இதெல்லாம் அழிஞ்சிருன்ற எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த உலகம்லாம் அழிஞ்சிருன்றீங்களா அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படியே அழிந்தாலும் இவ்வளவு பெரிய செல்வ செழிப்புகள் என்னை காப்பாற்றி விடும் என்ற நிலையில் அவர் அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைகிறார். அப்போது அடுத்த 2வது பர்சனாக இருக்கக்கூடிய அவருடைய நண்பரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். காலலகு சாஹிபுகு, அவருடைய நண்பர் சொல்கிறாரு, அக்கஃபர்த்த, நீ நிராகரிக்கிறாயா,
அவரு உலகம் அழியறத நம்பலை, இதெல்லாம் அழிஞ்சு போயிருன்றது நம்பலை. அப்படியே அழிஞ்சாலும் எனக்கு அங்கே வந்து என் செல்வம் என்னை காப்பாற்றிருன்ற மாதிரியான ஒரு நிலையில் உள்ளவர். அவருடைய அந்த சிந்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அவருடைய நண்பர் அவரிடத்தில் கேட்கிறார், அக்கஃபர்த்த, நீ நிராகரிக்கிறாயா? ஹலக்கமின் துராபின், உன்னை மண்ணிலிருந்து படைத்து, சும்மமின் நுதுஃபத்தின், பிறகு விந்து துளியிலிருந்து படைத்து, சும்ம சவ்வாக ரஜுலன், உன்னை ஒரு அழகான மனிதனாக ஒருங்கிணைத்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வை நீ நிராகரிக்கிறாயா? நீ அவனையா மறுக்கிற? எப்படி உனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் என்று சொல்லி அந்த நண்பர் அவரிடத்தில் கேட்கிறார். நம்ம அல்லாஹ் படைச்சிருக்கிறான், முதல்ல மண்ணில் படைத்தான், அதுக்கப்புறம் விந்து துளியிலிருந்து படைத்தான், அப்புறம் நம்மளை ஒரு அழகான மனுஷனாக உருவாக்கி இருக்கிறான், அவனை போய் மறுக்கிறியா நீ? அல்லாஹ்வை மறுக்கிறியா நீ என்று அவர் ஒரு நிராகரிப்பில் இருக்கிறார் என்பதை அவருடைய நண்பர் செய்யக்கூடிய அந்த தாவா, அந்த பிரச்சாரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னும் அந்த நண்பர் தொடர்ச்சியாக சொல்கிறாரு, லாக்கின்ன ஹூவல்லாஹு ரப்பி, அல்லாஹ் தான் என் ரப்பு, அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், வலா உஷ்ரிக்கு பி ரப்பி அகதா, அவனுக்கு நான் யாரையும் இணை கற்பித்து விட மாட்டேன், அல்லாஹ் தான் என் ரப்பு, அவனுக்கு நான் யாரையும் இணை கற்பித்து விட மாட்டேன் என்று அவருடைய நண்பர் அவருக்கு தாவா பண்ணிட்டு இருக்கார். அதனால தான் அவர் உள்ளே வரும்போதே என்ன சொல்லிட்டு வராரு, ஒரு அநியாயம் செஞ்சவராக உள்ளே வராரு, இதெல்லாம் அழிஞ்சிருமா, உலகம்லாம் அழிஞ்சிருமா, எனக்கு எவ்வளோ செல்வம் இருக்குது, இதை வச்சு நான் பொழைச்சிருவேன், இது என்னை காப்பாற்றிடுன்ற மாதிரியான அந்த பேச்சில் தான் அவர் உள்ளே வராரு. அப்போ தான் இவர் கேட்குறாரு, ஏன்ப்பா நீ யாரப்பா மறுக்கிற, எதுக்குப்பா நீ நிராகரிக்கிற, நம்மளை முதல்ல மண்ணில் படைச்சி அப்புறம் விந்து துளியிலிருந்து படைச்சி அழகான மனுஷனை ஆக்கியிருக்கிற அல்லாஹ் போய் மறுக்கிறியப்பா நீ? நான் அல்லாஹ் தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன், அவனுக்கு நான் இணையும் கற்பித்து விட மாட்டேன் என்று அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அந்த வரலாறை நமக்கு அழகாக ஒவ்வொரு வரிசையாக எங்கேருந்து சீன் ஆரம்பிக்குது, அந்த தோட்டத்துடைய அந்த முழு காட்சியை வர்ணித்து விட்டு அவர் பேசக்கூடிய அந்த செல்வந்தர் பேசக்கூடிய டைலாக்கை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் பேசக்கூடிய டைலாக்கையும் வரிசையாக நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லிக்கிட்டே வரான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். தோழர் இன்னும் சொல்கிறார், மாஷா அல்லாஹ் லா குவத்தை இல்லா பில்லா, அல்லாஹ் நாடினது தான் நடக்கும், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை நீ சொல்ல மாட்டியா? ஏன்பா உங்ககிட்ட இருக்கிற இந்த தோட்டம் இதே மாதிரி அல்லாஹ் நானே எனக்கும் கொடுப்பானே, அது என்ன பெரிய விஷயமா? அல்லாஹ் நாடுனான் என்று சொன்னால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த செல்வம் மாதிரி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த வசதிகள் மாதிரி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வ செழிப்புகளையும் அல்லாஹ் நானானா எனக்கு கொடுப்பானே. அல்லாஹ் நானானா இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிரும்பா. வானத்திலேருந்து ஒரு அழிவை இறக்கணான்னு சொன்னால் இது ஒன்றுமே இல்லாத ஒரு வெட்ட வெளியே ஆகி போயிடும், மொத்தமே அழிஞ்சு போயிடும் என்று சொல்லி அவர் தன்னுடைய நண்பருக்கு அவர் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறார். அது அல்லாஹ் குர்ஆனில் வரிசையாக சொல்லிக்கிட்டே வரான். இதில் உள்ள அந்த தண்ணீர்லாம் வற்றி போய் உன்னால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் அது போய்விடும் என்று சொல்லி அவருடைய நண்பர் சொன்னதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனில் எடுத்து சொல்கிறான். அடுத்ததாக வஹீதபி சமரிஹி, அவருடைய விளைபொருட்கள் எல்லாம் அழிந்து விட்டது. ஃபஸ்பக யு கல்லிபு கஃபைஹி, அவர் தன் கைகளை பிசைந்தவராக அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வுக்கு நான் இணை கற்பிக்காமல் இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி கையை பிசைஞ்சுக்கிட்டு சொல்கிறாருன்னு அல்லாஹ் சொல்கிறான். பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டவர், பெரிய தோட்டந்தொரவு இருக்குது, நிறைய விளைச்சல் இருக்குது, குறைவில்லாத விளைச்சல் இருக்குது, இது இல்லாமல் இன்னும் நிறைய அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தோட்டத்துக்கு நடுவில் ஆறு ஓடுது, நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடிய அளவுக்கான செட்டப் அவருக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம். அவர் நிராகரிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தார், இணை வைக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தார். அவரிடத்தில் அவர் நண்பர் எடுத்து சொல்லும்போது அதையெல்லாம் நம்பாத ஒரு நிலையில் இருந்தார். இந்த செல்வம் தன்னை காப்பாற்றிவிடும் என்று இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த எல்லா விளைச்சல்களும் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கையை பிசைந்து கொண்டு நான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடியதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறார். அப்போ இந்த வரலாறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருவதுடைய நோக்கம் என்ன? இப்போ ஃப்ரௌன் இருந்தான், ஒரு அநியாயம் பண்ணுறான், ஒரு வரம்பு மீறுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை கடக்கின்ற போது அந்த கடலில் மூழ்கடிக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ அவன் நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றுக்கும் ஒரு தவணை தருவான். அந்த தவணை வரைக்கும் தான், அதுக்கப்புறம் எல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் நம்ம கையை பிசைஞ்சிக்கின்னு பண்ணிக்கிட்டு இதை பண்ணி ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு தவணை வரைக்கும் தான் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறது கூட. எவர் ஒருவர் மரணத்துடைய அந்த வாசலை அடைந்து விட்டாரோ அப்போ அவருடைய தௌபா கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய செல்வங்கள் இருக்கிறது, நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, என்கிட்ட திடகாத்திரம் இருக்கிறது, இந்த உலகத்தில் நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்ற அந்த இருமாப்பில், அந்த திமிரில் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய ஒரு நிலை இந்த உலகத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாறில் நமக்கு அழுத்தம் திருத்தமாக, எவ்வளவு வசதி இருக்கிறது அது அல்லாஹ் ரப்பல் அழிக்கின்ற போது அவர் பின்னாடி இந்த கூட்டம் அதை காப்பாற்றிட முடிஞ்சிருமா? அவருடைய அழிவுகளை அவரால் தடுத்து நிறுத்திட முடியுமா? ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் குர்ஆனில். கஹ்ஃபுடைய அத்தியாயத்தை அப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 18வது அத்தியாயத்துடைய 43வது வசனத்தில்
அல்லாஹ்வை தவிர அவருக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு கூட்டமும் அவருக்கு இருக்குல்ல, அவரால் கூட அவரால் காப்பாற்றிக்க முடியலை. அதாவது அல்லாஹ் எப்படி சொல்கிறான் குர்ஆன்லன்னா, அல்லாஹ்வை தவிர உதவி செய்யக்கூடிய யாருமே இல்லை. அல்ல அவராவது அவரை காப்பாற்றிக்க முடியுமா? அவரால் கூட அவரை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வேதனை வானத்திலேருந்து வருதுன்னா பார்க்க தான் செய்யணும். எப்படி போய் காப்பாற்ற முடியும்? ஒன்றால் கூட காப்பாற்ற முடியாது. நீ உன் பின்னாடி இருக்கிற கூட்டம் வந்து காப்பாற்றுறது இருக்கட்டும், நீ போய் காப்பாற்ற முடியுமா? உன்னால் உள்ளே இறங்கிட முடியுமா? அல்லாஹ்வுடைய அந்த பேரழிவு வருகின்ற போது முன்னால் யாருமே நிற்க முடியாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்கிறான், அவ்விட உண்மையாளன் அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, அவன் கூலி வழங்குறது சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அப்போ இந்த வரலாறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நோக்கத்தை நம்ம முதல்ல புரியணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த செல்வம் நம்மளை காப்பாற்றிடும், இந்த செல்வத்தை வைத்து நம்ம ஆட்டம் போட்டுடலாம், நம்மக்கிட்ட ஒரு அதிகாரம் நம்மளை காப்பாற்றிடும், நம்மக்கிட்ட உள்ள உடல் ஆரோக்கியம் இந்த திடகாத்திரம் நம்மளை காப்பாற்றிடும், நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம், நாம் இதை வைத்தே நம்ம தப்பிச்சிடலாம் என்று சொல்லி உலகம் அழிக்கப்படக்கூடிய அந்த நாளை நம்பாமல் அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வை நிராகரித்து அவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால், அந்த நிலையை ஒரு மனிதன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே நமக்கு பாடமாக நடத்துகின்றான். அப்போ இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, இந்த உலக இன்பங்கள் இருக்குல்ல, இந்த ஜீனத்துன்னு ஆரம்பத்திலேருந்து அல்ல இந்த சூரத்துல் கஹ்ஃபை படிச்சுக்கிட்டே வந்தோம்னா, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஜீனத்து, இது ஒரு அலங்காரம், இதை நமக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரான். இந்த அலங்காரத்தில் இந்த ஜீனத்தில் நீங்கள் சிக்கி சின்னாபின்னமாயிராதீங்க. இந்த செல்வம் என்பது அழிந்து போகக்கூடியது, இது நிலை இல்லாதது. இந்த உலக வாழ்க்கையே ஒரு கவர்ச்சியாக இருக்கும், ஒரு வேடிக்கை தான் இது. இது நிதர்சனமாக இதுவிலே இருக்க மாட்டோம், இது அழியக்கூடிய ஒன்று என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப நமக்கு நினைவுபடுத்துகின்றான். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லிக்கிட்டு வரான். அதில் காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வந்தன் ஒருத்தன் இருந்தான். அவனுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது, உதாரணமாக உலகத்தில் வாழும்போது நம்ம சில பணக்காரர்களை எல்லாம் சொல்லுவோம், இவர் லட்சாதிபதி, இவர் கோடீஸ்வரர், இவர்கிட்ட 10 கோடி இருக்குது, இவர்கிட்ட 10 நஞ்சை இருக்குது, 10 ஏக்கர் புஞ்சை இருக்கிறது, இவர் இவ்வளோ ஊரில் இவ்வளவு சொத்துக்கள் வைத்திருக்கிறார், இத்தனை கடை வச்சுருக்கிறாரு அப்படின்னு செல்வந்தர்கள் நம்ம சொல்லுவோம்ல. இப்போ அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, டாடா பிர்லா, பில்கேட்ஸு, எலான் மஸ்க்கு, இப்படி நிறைய செல்வந்தர்களை சொல்லும்போது இவர் இத்தனை பில்லியன் வச்சுருக்கிறார், இவர் இத்தனை ட்ரில்லியன் வச்சுருக்கிறார், இவருடைய சொத்து மதிப்பு இவ்வளோன்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த காரூனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தான், மிகப்பெரிய ஒரு செல்வந்தன். அவனுடைய செல்வ செழிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது அவனுடைய கருவூலங்களுடைய சாவிகள், கருவூலம் அங்கங்கே இருக்கும், அங்கே பொற்குவியல் இருக்கும், அங்கே தங்க குவியல் இருக்கும், இங்கே வைரம் இருக்கும், அங்கே வைடூரியம் இருக்கும், அங்கங்கே நிறைய அந்த பொற்குவியல்கள் அந்த எல்லா இடங்களும் வைத்திருந்த அவனுடைய கஜானா இருக்குல்ல, இந்த சாவியை சுமப்பது ஒரு பெருங்கொண்ட கூட்டத்திற்கு, அது ஒரு பலமிக்க ஒரு கூட்டத்திற்கு அது ஒரு சுமையாக இருந்தது. ஒரு தனி மனிதர் வைத்துக்கிறது இல்லை சாவியை, ஒரு கூட்டமாக இந்த சாவியை சுமக்கிறார்கள். அந்த கூட்டத்தினருக்கு அது சுமையாக இருக்கக்கூடிய அளவிற்கு காரூனுடைய சாவியே அவ்வளோ இருந்தது. அவ்வளோ பெரிய ஒரு செல்வ செழிப்பில் இருந்தான். அந்த காரூனும் இதே மாதிரி தான் அநியாயம் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனிடத்தில் சொல்லப்படுகிறது, இந்த செல்வம் என்பது அல்லாஹ் கொடுத்தது என்று சொல்கின்ற போது அவன் சொல்கிறான், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுன்றீங்க, இதோ கடவுள் கொடுத்ததுன்றீங்க, ஏன் இல்மு, ஏன் அறிவில் நான் சம்பாதித்தது, ஏன் திறமை, ஏன் உழைப்பு, ஏன் கஷ்டம். நீ மனுஷன் பேசுகிறான்ல, ஏதாவது பொருளாதார விஷயங்கள் பேசும்போது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் உழைச்சி சம்பாதிச்சது, ஏன் திறமையால் சம்பாதிச்சது, ஏன் அறிவால் சம்பாதிச்சது. அதாவது ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் உழைக்கணும், கஷ்டப்படணும், அதுக்காக கல்வி கற்கணும், இது மாற்று கருத்து இல்லை. இது இருந்தால் மட்டும் பணம் வந்துடுமா, இது இருந்தால் மட்டும் செல்வ செழிப்புக்கு போயிட முடியுமா? ஒருத்தர்கிட்ட அறிவு இருக்குது அதனால் அவர் செல்வ செழிப்பாயிருவாரா? ஒருத்தர் உடல் திறமை இருக்குது அதனால் அவர் செல்வ செழிப்புக்கு போயிடுவாரா? இது மட்டும் காரணம் இல்லை, அல்லாஹ் அருள் புரியணும், அல்லாஹ்வுடைய அருள் இது, இதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு உழைச்சி தான் ஒருத்தர் முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உழைச்சா மட்டும் முன்னேறிட முடியாது. நீங்கள் உழைப்பு என்று சொன்னால் சென்னையில் பல இடங்களில் பார்க்குறோம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த லோடு அடிக்கக்கூடிய அந்த ரிக்ஷா வலிக்கக்கூடிய மக்கள் கடுமையான உழைப்பு, அப்படியே அவங்களுடைய அந்த வேர்வையை அந்த ரத்தமாக சிந்துறதுன்றவாங்களே, அந்த மாதிரி உழைக்கக்கூடிய மக்களை நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். இந்த கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் பகுதியெல்லாம் போனோம்னா மூட்டை தூக்கக்கூடியவங்க, ஒரு பக்கம் சைக்கிள் ரிக்ஷா இழுக்கிறாங்க, ஒரு பக்கம் மூட்டை தூக்குறாங்க, கடுமையான உழைப்பு. செல்வந்தன் ஆயிட முடியுமா? உழைச்ச செல்வந்தன் ஆயிட முடியுமா? அப்படி ஆக முடியாது. கல்வி கற்ற செல்வந்தன் ஆயிட முடியுமா? ஒரு கல்வி என்பது நமக்கு செல்வம் சம்பாதிப்பதற்கு, பணம் ஈட்டுவதற்கு ஒரு வழியாக இருக்கும். ரப்புல் ஆலமீன் நாடணும். நீங்கள் பார்த்துட்டு என்று சொன்னால் பெரும் பெரும் கல்வி கற்றுவிட்டு
இன்று ஒன்றுமே கல்வியே இல்லாதவர்கள்கிட்ட போய் பணியாளராக நிற்பாங்க. அவர் நல்ல கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் படித்தவராக இருப்பார், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் படித்தவராக இருப்பார், பல திறமை உள்ளவராக இருப்பார். அவருடைய முதலாளி நீங்கள் போய் பார்த்துருக்கேன்னு சொன்னால் சாதா செல்ஃபோன் வச்சுருப்பார், ஸ்மார்ட் ஃபோன் கூட யூஸ் பண்ண தெரியாது. அவர் முதலாளியாக இருப்பார். அவர்கிட்ட எல்லாம் அறிவும் உள்ளவர். அவர்கிட்ட போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கலாம். நல்லா படிச்சுட்டோம், நல்ல அறிவு இருக்கிறது, நீ போய் உழைக்கணுன்றதுக்கு முடியாமல் படுத்த படுக்கையாக்கிட்டா என்ன பண்ணுவேன்? உன் கல்வி உன்னை காப்பாற்றிடுமா? உன் கல்வி உனக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்துருமா? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் புரிகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நமக்கு தருகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த செல்வம் என்பதை நம்ம விளங்கவில்லை என்று சொன்னால் இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படும். காரணத்தை தான் செஞ்சான். அவன் என்ன பண்ணுறான்? இது என் அறிவில் நான் சம்பாதிச்சது அப்படின்னும் போது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவன் மாளிகையோடு சேர்த்து அவனை நம்ம பூமிக்குள்ளே அழுத்தணும். அவனுடைய பின்னாடி இருந்த படைபலம், அவனுடைய செல்வம் காப்பாற்ற முடிஞ்சதா? காப்பாற்ற முடியுமா? இவங்க உலகத்தில் யதார்த்தமாக எடுத்து பாருங்களேங்க. எவ்வளோ பெரிய பவர் இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய செல்வம் இருக்கட்டுமே, என்ன பண்ண முடியும்? இப்போ இந்தியாவில் ஒரு இரும்பு மனுஷி என்று பேசப்பட்டவங்க ஜெயலலிதா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு உடலில் ஒரு பலகீனம் காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. காப்பாற்றிட முடியுமா நம்மளை? என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட ஆற்றல் இருக்குது, நான் தான் பெரிய பவரு, நான் தான் சூப்பர் பவரு, என்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை வச்சு நான் முடியுமா? அப்போ அல்லாஹ் நாடனான்னாக்கா உன்னை பூமியில் அழுத்தினான்னா உன்கிட்ட இருக்கக்கூடிய படைபலம் யாராக இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. இது முதல்ல விளங்கணும். அந்த பெருமை அடிக்கிறது, தற்பெருமை கொள்வது இது விடவே கூடாது. பெருமை என்பது ஷைத்தானுடைய தன்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கன்னு ஷைத்தான்கிட்டையும் மலக்குமார்கள்கிட்டையும் சொல்கிறான். மலக்குமார்கள் கட்டுப்படுறாங்க, ஷைத்தான் மறுக்கிறான். காரணம் சொல்லும்போது சொல்கிறான், நான் ஏன் கட்டுப்படணும்? ஷைத்தான் காரணம் சொல்கிறான், நான் ஏன் கட்டுப்படணும்? காலை இன்ன ஹைரும் மின்கும். அவன் சொல்கிறான், நான் சிறந்தவன், நான் சிறந்த படைப்பு, என்ன நீ நெருப்பில் படைச்சா, அவரை களிமண்ணில் படைச்சா, நான் போய் அவருக்கு கட்டுப்படணுமான்னு திமிர் பேச்சு பேசலாம். இந்த திமிரு, இந்த ஆணவம், இந்த அகம்பாவம் நம்ம உலகத்தில் இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது. அது வந்ததுன்னு சொன்னால் நீ எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆற்றலுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, ரப்புல் ஆலமீனுடைய அந்த வேதனை வருகின்ற போது அந்த ஆற்றலோ அந்த பவரோ எதுவுமே உன்னை காப்பாற்ற, எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி உன்னை காப்பாற்றிக்க முடியுமா என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய வரலாறை நமக்கு சொல்கிறான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆத், ஆதை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியுமா? இரமதாத்தில் இமாத், அவன் பெரும் இரமுகளாக பெரும் தூண்களாக இருந்தவன். அவனை மாதிரி பவர் உள்ளவனை, ஆற்றல் உள்ளவனை நானே படைக்கலன்றான். அல்லாஹ்வே டிக்ளேர் பண்ணுறான், அவன் சிரம பவராக உள்ளவன், நிறைய அவனுக்கு ஆற்றலை கொடுத்து உடல் வலிமையை கொடுத்து நான் படைத்தேன். அவனை மாதிரி ஒரு ஆற்றலுக்கு சொந்தக்காரனை நானே படைக்கலன்றான்ல. பெரிய ஆற்றல். எந்த அளவுக்கு அவர்கள் ஆற்றலில் இருந்தாங்கன்னா, இப்போ நிறைய இயந்திரங்கள் வந்துருச்சு. இன்றைக்கி ஜேசிபி காலம். சென்னையிலலாம் மெட்ரோ போடுறாங்கன்னா இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு கூட கீழே ட்ரில் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும் இயந்திரங்கள் வந்துருச்சு. இப்படிப்பட்ட காலம் இல்லை ஆது வாழ்ந்தது. ஆது வாழும்போது எந்த இயந்திரமும் கிடையாது. அவன் மலையை கையால் குடஞ்சி வாழக்கூடிய அளவுக்கு பவராக இருந்தான். அவனிடத்துல இதே மாதிரி சொல்லப்படும் போது அவன் சொல்கிறான், மன்னசத்தம் மின்ன கூவா, என்னை விட யார் இப்போ இங்கே ஆற்றலில் உள்ளவன், என்னை விட வலிமைசாலி யார், என்னை விட பலசாலி யார் என்று ஆது திமிர கேட்டான். அல்ல என்ன பண்ணான், 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்து காற்று அனுப்புகிறான். பெரிய பலசாலி தானே. அவன் முன்னாடியே அவன் அப்பகாரன் சாவறான், அவன் முன்னாடி அவன் அண்ணங்காரன் சாவறான், அவன் முன்னாடி அவன் தம்பி சாவறான், அவன் முன்னாடி அவன் குடும்பம் சாகுது, எல்லாம் சாய்ந்து விழுகிறார்கள். பெரும் பலசாலி, என்னை விட பலசாலி யார் என்று கேட்டான். அவனால் காப்பாற்ற முடியல. அல்லாஹ் அனுப்பிய அந்த புயல் என்பது ஆது கூட்டத்தை ஒன்றுமே இல்லாமல் வெறும் அந்த சாய்ந்து போன மரங்களாக அவர்கள் ஆனார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சமூகமே அழிந்து போகக்கூடிய அளவுக்கான ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தினான். அப்போ என் பலம், என்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல், என்கிட்ட இருக்கக்கூடிய பவர், இதனால் நான் ஆடுவேன் என்று சொன்னால் யாருமே தப்பிக்க முடியாது. 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்து அல்லாஹ் ஆது சமுதாயத்தின் மீது ஒரு காற்று அனுப்புகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும்போது, காலையா கௌமி அலைசலி முல்கு மிஸ், இந்த மிஸ்ருடைய ஆட்சி எனக்குரியது இல்லையா, இதில் ஓடக்கூடிய ஆறு எனக்குரியது இல்லையா, எகிப்து மிஸ்ரெல்லாம் இருக்குல்ல, இதுக்குரிய ஆட்சிக்கு சொந்தக்காரன் நான், இதில் ஓடுதில் ஆறு, இதெல்லாம் மொத்தமாக என்னுடையது, இதில் உள்ள ஆட்சிக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன் நான். எப்படிப்பட்ட ஆள் நான், ஆனால் ரப்புக்குமுல் ஆகலாம். அதாவது ஃப்ரௌன் ஒரு கோட்பாட்டை சொல்கிறான். எப்படிப்பட்ட கோட்பாடு என்று சொன்னால், நீ வணங்கக்கூடிய கடவுள்களே, அதாவது என்ன கடவுள்னு சொல்லல அவன் எப்படி சொல்கிறான்னா, நீ வணங்கக்கூடிய கடவுள்களே நான் தான் சூப்பர் கடவுள், நான் தான் டாப்பில் உள்ள கடவுள், நான் தான் பெரிய கடவுள், என்ன நீ பெரிய கடவுளாக வைத்து கொண்டு நீ வேறு எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்கிக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருமாப்பிள திமிரில் இருந்தவன் ஃப்ரௌன், பெரிய சர்வாதிகாரி. அவன் நிலைமை என்னாச்சுன்னு குர்ஆன் சொல்லுதில்லை. அப்போ செல்வம் இருந்தாலும், பவர் இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், உடல் வலிமை இருந்தாலும்,
எந்த நிலை இருந்தாலும் இந்த ஆணவம், திமிரு, அகம்பாவம் வந்து சத்தியத்தை சொல்லும்போது கேட்காம திமிர்தனமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை தான் சொன்னாங்க. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருந்தாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு உடனே நபித்தோழர்கள் கேட்டாங்க. நாங்கள் அழகான ஆடையை உடுத்தணும்னு நினைக்கிறோம், அழகான காலணியை அணியணும்னு நினைக்கிறோம், இது பெருமையாகுமா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இது பெருமை கிடையாது. சத்தியம் என்று உங்களிடத்தில் சொல்லப்படும் போது அதை ஏற்க மறுப்பது, மனிதர்களில் மக்களை வந்து தாழ்வாக கருதுவது, இதுதான் பெருமைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ இந்த வரலாற்றில் நம்ம பெற வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், இந்த உலக செழிப்புகள், இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரங்கள், இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றல்கள் எல்லாம் அல்லாஹ்வை மறந்து ஆணவ போக்களை நாம் ஆடக்கூடிய ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால் அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். அந்த எண்ணத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏதாவது ஒரு அழிவை ஏற்படுத்தினான் என்று சொன்னால் நம்முடைய ஆற்றலோ நம்முடைய கையில் உள்ள எந்த செல்வ செழிப்புகளோ நம்மை காப்பாற்றி விடாது. அல்லாஹ் தான் நம்மை காப்பாற்றக்கூடியவன், அவனிடத்தில் தான் நம்முடைய மீளுதல் இருக்கிறது. இந்த உலகம் என்பது அழிக்கப்படக்கூடியது, மீண்டும் நாம் எழுப்பப்பட இருக்கிறோம். அங்கு நமக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு பாடத்தை படிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாற்று சம்பவத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த பாடத்தை படிக்கக்கூடியவர்களாக, படிப்பினை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இன்றைய தின உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.